பாஸ்ல எல்லாம் வரும். டக்குன்னு பாட்டை போடுவாங்க, ஆட்கள்லாம் எந்திரிச்சு ஆடுவாங்க. வந்து உட்காரலாம். இப்ப லேட் ஆகுதுல்ல. ஹலோ பீப்புள், இன்னைக்கு வந்து சிம்பாவோட ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல். இன்னைக்கு டேட் வந்து Jan 31. இன்னைக்கு தான் வந்து சிம்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போக போகிறான். அதை வந்து ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ நம்மளால் தூங்கிட்டு இருக்கான் நல்லா. நமக்கு தெரியும் ஸ்கூலுக்கு போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு நம்ம டைமில். ஆனால் வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ போய் எழுப்போம். 2 நாள் சும்மா அந்த ஸ்கூலை பார்க்குறதுக்கெல்லாம் போயிருந்தோம். ஸோ ஸ்கூல் அவனுக்கு பிடிச்சி அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணோம். பாக்கி உள்ள ஸ்கூலுக்கெல்லாம் போயிருந்தோம். அவங்க வந்து எதர் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, இல்லைனா இடம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால இதை வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு இந்த ஸ்கூலுக்கு தான் போகிற மாதிரி நேற்றுக்கு போய் எல்லாம் பேசிட்டு வந்துடும். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டே நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து நேராக வந்து நம்ம வீட்டிலேருந்து அவனை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு முடிஞ்சால் போவோம். எனக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி 9:30 வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ஆல்ரெடி 9:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் போக முடியுமான்னு தெரியல. கோயிலுக்கு போகிற வழியில் வந்து சாப்பாடும் கொடுத்துட்டு நேராக வந்து இங்கேருந்து கிளம்புவோம், ஸ்கூலுக்கு போவோம். சிம்பா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. அடி லேட் ஆகுது பாரு. attempt 1 ஃபெயில் ஆனனால நம்ம attempt 2 ஸ்வேதா சொன்ன மாதிரி வந்து முக்கிய மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்திக்கல, பின்னால் உருண்டுட்டு இருக்கான். இப்போதான் அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ப்டாக வந்து டிவி போடுறோம், அவனுக்கு பிடிச்ச பாட்டு. ஸோ இதை கேட்டாது எந்திப்பான் அப்படிங்கிற மாதிரி. இந்த பிக் பாஸ்ல எல்லாம் வரும், டக்குன்னு பாட்டை போடுவாங்க, ஆட்கள்லாம் எந்திரிச்சு ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து இந்த பாட்டை போடுறோம். பாப்பான் எந்திக்கிறான். நான் லவ் யூ அருமா. லவ் யூ அம்மா சொல்லல. லவ் யூ அருமா. ஓகே, இப்போ நமக்கு டைம் இல்லாதனால அச்சு அப்புறம் ஆரு ப்ரெஷ் பண்ண போவாங்க. நான் வந்து அருமைக்கு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். 1 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு தேவை, எப்படின்னு தெரியாது. 9:30 வர சொன்னாங்க. 10 மணிக்காச்சும் அங்கே போய் நிற்க வேண்டாமா? வேண்டாமா? இங்க என்ன நிக்குது? இந்த நிக்குது. ஐயோ, இந்த சைடு எவ்வளோ ஓடிச்சும்பா. இந்த சைடு ஓடிச்சு. எல்லோ அது சாப்பிடுமா சிம்பா? பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட் ஆச்சு, ஸ்கூல்ல விட மாட்டாங்க உள்ள. ஸோ நார்மலாக வந்து நம்ம சாப்பாடு கொடுத்தா எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதனால வந்து அவனுக்கு பிடிச்ச யூடியூப் ஷோவை போட்டு விட்டு அப்படியே ஏமாற்றி சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஆச்சு விழுந்தாளா? நம்ம இப்போ அவசரமாக அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து ஸ்வேதா வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு நாள் நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே இந்த அளவு பரபரப்பாக இருக்குது. இன்னும் வாழ்க்கை ஃபுல்லாக நீ எவ்வளோ வருஷங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. எப்படி இருக்குன்னே தெரில. காலையில் சீக்கிரம் இருந்துச்சு, நாங்கள் வந்து குளிச்சு ரெடி ஆகி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சைடில் போயிட்டுருக்கு, ஒரு சைடில் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் தயிர், இது கொஞ்சம் ஆலு பரோட்டா. தயிர் வந்து இப்படி இருக்குதா? தயிர்லாம் முக்கியம், அவன் சாப்பிட்டதே இல்லை. இதில் தான் நம்ம கொடுத்து விட்றோம், சாப்பிடுவான்னு நம்பிக்கையில். குட்டி டப்பாவில் கொஞ்சம் ஆப்பிள் இருக்குது. வந்து உட்காரலாம். இப்ப லேட் ஆகுதுல்ல. சிம்பா வந்து உட்காரலாம். சிம்பா அம்மா அப்பா அப்புறம் வந்து ஆன்டி அங்கிள் யாருமே இங்கே இல்லாததுனால அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வீடியோ கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரக்டாக போகிறோம். கோயிலுக்கு போகிறது வந்து பிளானை ஸ்கிப் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து 10 மணியெல்லாம் தாண்டிடுச்சு, ரொம்ப லேட் ஆனதுனால நேரம் அவங்கள்ட்ட வந்து வீடியோ கால் பண்ணி பேசிட்டு உடனே நம்ம இங்கே இருக்கலாம். பாய் சொல்லு. ஹலோ.
1 2. ஸோ அம்மாட்ட பேசியாச்சு. அப்பா வந்து பிஸியாக இருந்தனால அப்பாட்ட பேச முடியல. அப்புறம் வந்து அங்கிள் ஆண்டி அபிட்டெல்லாம் பேசியாச்சு. பேசிட்டு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற சரவண்ட்டையும் அவரோட ஒய்ஃப்டையும் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி அவங்க ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு. அதுவும் வாங்கிட்டு நேராக வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம பைக்லேயே கிளம்புறோம். பைக்கில் ஒரு சொல்லப்போனால் ஒரு 30 seconds தான் இங்கே இருந்தேன் ஸ்கூலு. ஸோ பக்கத்துலேயே தான், அதனால் பைக்லேயே போய் அவனை ட்ராப் பண்ணிட்டு வரோம். This is Red Bull. வீட்டில் போர் அடிக்கும். சரியா? ஓகே? பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது சிம்பா. எதுக்கு அப்படி பண்ண? ஓகே? நாங்கள் இங்கே தான் இருப்போம் சிம்பா. நாங்கள் இங்கே தான் இருப்போம். பண்ணியா? ஆப்பிள் டிராயிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணியா? அங்க பாரு எல்லாரும் வந்து சின்ன சின்ன பசங்க என்ன பண்றாங்க. நாங்க இதுல தான் இருப்போம் சிம்பா. நாங்க இங்க தான் இருப்போம். நீ சொன்ன உடனே வந்துரும். உனக்கு வேணும்னு சொன்ன உடனே வந்துரும். ஓகே? நீ உள்ள இரு. நான் உடனே வந்துரும். என்ன வேணும்? உனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்னு சொல்லி நூடுல்ஸா? மம்மா உண்டு. மம்மா நம்ம அம்மா நானும் போய் மம்மம் சமைச்சிட்டு இருப்போம். அந்த டைம்ல நீ உள்ள போ. முடிச்ச உடனே நீ கால் பண்ண உடனே நாங்க ஓடி வந்துரும். ஓகே? இங்க தான் நம்ம வீட்டு பக்கத்துல உனக்கு தெரியும்ல, இங்க தான் இருக்கோம். சரியா? ஓகே. ஜாலியா சரியா? நாங்கள் வந்து அவனை இப்போ உள்ளே விட்டுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அப்போ திடீர்னு அழுதுட்டு இருந்தான் போல். நாங்கள் ஜஸ்ட் எட்டி பார்த்தோம். அப்போ அங்கே இருந்த மேடம் சொன்னாங்க அவன் அழுதுட்டு இருந்தான், அம்மாவை கேட்டு அழுதுட்டு இருந்தான் சொல்லிட்டு. அப்புறம் நேராக உள்ளே போய் லைட்டாக கன்வின்ஸ் பண்ணி வீடு பக்கத்தில் தான் இருக்குது, இப்போ தான் சமைச்சிட்டு உடனே வந்துடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தோம். இப்போவும் திரும்ப ஒரு 5 நிமிஷம் நாங்கள் வெளியே தான் நிற்கிறோம். என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். உனக்கு எப்படி ஃபீலிங்? ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல், உன் பையனோட ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல். எல்லாத்துக்கும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அப்படின்னா நமக்கு எமோஷனலாக இல்லை, மேபி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறனாலே ஒன்றும் தெரியல. ப்ளஸ் அவனும் ஜாலியாக இருந்தான். மேபி அவன் அழுதுட்டு இருந்தான்னா கொஞ்சம் கூட ஃபீலாக இருக்கலாம். மேபி எல்லாரும் சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 2 பேர் சொல்லியிருக்காங்க, பசங்களை வந்து விட்டுட்டு வரும்போது நமக்கு வந்து அழுகையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா. அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் விட்டோம். அவன் ஜாலியாக இருக்கான்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சரி ஓகே ஏதோ பிளே ஏரியாவில் இருக்கான் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துச்சு. அவனே அதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலா பிளே ஏரியா கூப்பிட்டு விட்டுருக்கோம். ஏன்னா என்ட்ரி இந்த பிளே குரூப் கூட கிளாஸ் பக்கத்துலேயே தான் வந்து ஒரு 2 ஸ்லைடு, கொஞ்சம் பால்ஸ், இந்த டாய்ஸ், இந்த பில்டிங் செட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஒரு டிராம்போலின், அவனுக்கு ஜம்பிங் ரொம்ப பிடிக்கும். அப்போ டிராம்போலின் அதான் அவன் நினைப்பு வந்து பிளே ஏரியா கொண்டு விட்டுருக்கோம் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா நம்ம டைமில் வந்து போகும்போதே ஸ்கூலோட என்வரான்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து ரொம்ப பயந்துருப்போம். அம்மாலாம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் 1 வாரம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுதேன் அப்படின்னு. 1 வாரம் அழுதேன், அதுக்கப்புறம் அழலன்னு நினைக்கிறேன். ஆனால் 16 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு நாளும். ஆனால் வந்து இங்கே வந்து இப்போ இருக்கிற ஸ்கூல்லாம் வந்து ரொம்பவே மாடர்னாக நிறைய பிளே ஏரியா இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து அவனை விட்டுட்டு நேராக வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க கேர்டேக்கர் வந்து 1-2 வீடியோ அனுப்பியிருந்தாங்க. நம்ம வந்து அவங்க வரும்போதே அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம், சரி முடிஞ்சாதான் வீடியோ அனுப்புங்க அப்படின்னு. அவங்க வீடியோ அனுப்பியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. அங்கே நிறைய பசங்க கூட விளையாடி சிரிச்சு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த மாதிரி வீடியோ தான் அவங்க எடுத்து அனுப்பலாம்னு தெரியல. அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. இப்போ டைம் வந்து 12:30 தாண்டிடுச்சு. ஸோ நேராக வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி நேராக போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வருவோம். அவனோட ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு அவன்கிட்டே கேட்போம். எங்கே இருக்கான்? He's there. Puma, shall we go? Your name is? நல்லா இருந்ததா? ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டைம் இப்படி சச்சிட்டு அப்படி ஏகிட்டு அப்போ ஓடி அன்னைக்கு ஓடி வந்தாம்மா. அப்படியா? ஸ்கூல் எப்படி இருந்துச்சு சிம்பா? நல்லா சொல்லு நல்லா இருந்ததா? நாளைக்கு போயா? அழுதியாண்ணா? நீ இன்னைக்கு அழுதியா? அழுதியா?
குட் பாயா? ஆண்டி கொடுத்தாங்க காலையில கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு, அதான். ஸோ இப்படி தான் இருந்தது சிம்பாவோட ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா அப்படின்னு சொன்னா. டீச்சர்ஸும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அழலாம் இல்லை, நல்லா இருந்தான். சில விஷயங்கள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படிலாம் கேட்டான். அப்புறம் வாட் இஸ் யுவர் நேம் டீச்சர் சொல்லி கொடுத்து சொல்லு. குட் பாய். சோ கூட்டிட்டு வரும்போது வான்னு சொன்னா வரமாட்டேன், அம்மா வீட்டுக்கு போய் மம்மம் செய் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க நேரம். ஸோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அவனை கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி ரெடி ஆகி தூங்க வேண்டியதான். இப்படிதான் இருந்துச்சு சிம்பாவோட ஃபர்ஸ்ட் டே. இப்படி அவனோட ஸ்கூல் பயணம் இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அட்லீஸ்ட் அடுத்த 18 வருஷம் இதுக்கப்புறம் தான் ஸ்கூலு அப்புறம் காலேஜ் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட போறான். சரி, குட் லக் சிம்பா. பிடிச்சிட்டு வந்துருவோமா? பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஏதாவது பார்க்கலாம். பாய்.